Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எலக்ட்ரிக் தமிழா சேனல். நான் உங்கள் கிஷோர். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அதை பத்தி பார்க்க போறேன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃபோன்ல காண்டாக்ட் பண்ணியும் சரி, இல்ல இன்ஸ்டாகிராம்லயும் சரி, இல்ல கமெண்ட் செக்ஷன்லயும் சரி ரிப்பீட்டடா ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அந்த கேள்வி என்னன்னா, எங்க வீட்ல ஆல்ரெடி நார்மல் இன்வெர்டர் அண்ட் பேட்டரி இருக்கு. அது எப்படி நாங்க சோலாருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு கேக்குறாங்க. மற்றும் குறைஞ்ச விலையில எங்க வீட்டுக்கு எப்படி சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், அப்படி இன்ஸ்டால் பண்ணோம்னா எவ்வளவு காஸ்டேஷன் ஆகும்னு கேக்குறாங்க. எங்க வீட்டில் அதிகப்படியான மந்த்லி பில் வருது, அதாவது கரண்ட் பில் வருது. அதை எப்படி நாங்கள் பாதிக்கு பாதியாக குறைக்க முடியும், என்ன பண்ணால் அது மாதிரி பண்ண முடியும்னு கேட்குறாங்க. எல்லா கேள்விகளுக்கான பதிலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க, பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் இன்வெர்டர் அண்ட் பேட்டரியா நம்ம சோலாருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு MPPT சார்ஜர் கண்ட்ரோலர் ஒன்று யூஸ் பண்ணணும். MPPT சார்ஜர் கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ணுறதன் மூலியமா சோலார் பேனல்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டாக நம்ம பேட்டரிஸில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஒருவேளை சோலார் பேனலில் பவரே ப்ரொடியூஸ் ஆகலனாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய EB பவரை யூஸ் பண்ணி நம்ம பேட்டரிஸை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதன் மூலியமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிவைசஸையும் நம்ம யூஸ் பண்ணவும் முடியும். ஃப்ரெண்ட்ஸ், MPPT சார்ஜர் கண்ட்ரோலர் எப்படி யூஸ் ஆகும்னா, மார்னிங் டைமில் சோலார் பேனல்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை நம்ம பேட்டரியிலே ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வீட்டுக்கும் சப்ளை கொடுக்கும். நைட் டைமில் சோலார் பேனல்லேருந்து நமக்கு பவர் ப்ரொடியூஸ் ஆகாதன்றதுனால நம்ம பேட்டரியில் இருக்கக்கூடிய பவரை நம்ம வீட்டுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நம்ம பேட்டரியில் இருக்கக்கூடிய பவர் பத்தில் ட்ரை ஆகிட்டு இருக்குன்ற நிலைமையில நம்ம EB பவரை யூஸ் பண்ணி நம்ம பேட்டரியை சார்ஜும் பண்ணிக்கோம், நம்ம வீட்டுக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி தான் MPPT சார்ஜர் கண்ட்ரோலர் யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 150 AH பேட்டரியாக இருந்தாலும் சரி, 200 AH பேட்டரியாக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி நம்ம வீட்டில் இந்த ரெண்டு பேட்டரி தான் யூஸ் பண்ணுவாங்க. வேணும்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேட்டரியை பாருங்கள். இந்த ரெண்டு பேட்டரியில் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்காக 3 சோலார் பேனல் 180 வாட்ஸில் இன்ஸ்டால் பண்ணணும். 3 சோலார் பேனல் 180 வாட்ஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு போதுமானதாக இருக்கும் நம்ம சார்ஜிங் பண்ணிக்கிறதுக்காக. இந்த 3 சோலார் பேனல் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இந்த சார்ஜர் கண்ட்ரோலர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இந்த ரெண்டுத்தையுமே சரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்வெர்டர் அண்ட் பேட்டரியில் எப்படி கனெக்ஷன் பண்ணணும்னுட்டு கனெக்ஷன் டயக்ராம் இப்போ பார்க்கலாம். சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் வயரை நம்ம சார்ஜர் கண்ட்ரோலில் கனெக்ஷன் பண்ணிக்கணும். பேட்டரியிலேருந்து வரக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் வயரை சார்ஜர் கண்ட்ரோல்லையும் சரி, நம்ம நார்மலாக இன்வெர்டரில் கனெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இன்வெர்டர்லையும் கனெக்ஷன் பண்ணிக்கணும். இன்வெர்டர்லேருந்து வரக்கூடிய மெயின் ஸ்கட் வயர், அதாவது ஃப்ளக்இன் பாயிண்ட் இருக்கும் மெயின் வயரு, அந்த மெயின் வயரை தூக்கி நம்ம சார்ஜர் கண்ட்ரோலில் கனெக்ஷன் பண்ணிக்கணும். நமக்கு மெயின் சப்ளைக்காக சார்ஜர் கண்ட்ரோல்லையே ஒரு ஃப்ளக்இன் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ளக்இன் பாயிண்ட்டை நம்ம மெயின் சப்ளையில் கொடுத்துக்கணும். நமக்கு இப்போது டோட்டலாக கனெக்ஷன் எல்லாமே முடிச்சிட்டோம், ஆனால் நம்ம மெயின் சப்ளை வீட்டுக்கு போகணும். அதுக்காக நம்ம பழைய மாதிரியே இன்வெர்டர்லேருந்து பேக் சைடில் ஒரு ஃப்ளக்இன் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதன் மூலியமாக நம்ம வீட்டுக்கு லோடை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். எப்படி கனெக்ஷன் கொடுக்கணுன்னு உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒருவேளை புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்காக நான் தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மற்றும் கூடிய சீக்கிரமே இது மாதிரி சோலார் பேனல்ஸை நான் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போது மெட்டீரியல் காஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். நமக்கு 180 வாட்ஸில் 3 சோலார் பேனல் தேவைப்படுது. ஒரு சோலார் பேனலோட காஸ்ட் 3700 ரூபா இன்ட்டு 3 போட்டுக்கிட்டிங்கன்னா 11100 ரூபா வருது. 30 amps MPPT சார்ஜர் கண்ட்ரோலோட காஸ்ட் 4200 ரூபா. சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டாண்டோட விலை 4000 ரூபா. சோலார் பேனல் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு ஹீட் ப்ரூஃப் கேபிள் வேணும், அது 1 மீட்டர் 120 ரூபா. ஆவரேஜாக ஒரு வீட்டுக்கு 10 மீட்டர் தேவைப்படும், அதனால் 120 × 10 1200 ரூபா தேவைப்படுது. இந்த கேபிள்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்காக வயர் கனெக்டர் வேணும், இதோட ரேட்டு 700 ரூபா. டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட்டு 21200 ரூபா ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காஸ்டேஷன் எல்லாமே நீங்கள் வாங்கக்கூடிய டைமை பொறுத்து, நீங்கள் வாங்கக்கூடிய இடத்த பொறுத்து கொஞ்சம் மாறுபடலாம். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் டீலர்கிட்ட வாங்கினீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும், நீங்கள் இதுவே ஒரு ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காஸ்டேஷன் மட்டும் மாறுபட வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஆவரேஜாக இந்த ரேட்டு தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இன்வெர்டர் அண்ட் பேட்டரியை யூஸ் பண்ணி சோலார் பேனல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, ஃபேனு, லைட் எல்லாமே நீங்கள் இதை வச்சே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மந்த்லி பில் பாதிக்கு பாதி குறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆவரேஜாக உங்கள் வீட்டுக்கு மந்த்லி 1000லேருந்து 5000க்குள்ளே உங்களுக்கு மந்த்லி பில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இது மாதிரி செஞ்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கும் போது உங்கள் மந்த்லி பில் பாதிக்கு பாதி கண்டிப்பாக குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க்ஸை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க்ஸை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே உள்ள ஷோ ஆகிட்டு இருக்க எல்லா வீடியோஸும் வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கிஷோர்.